Hello everyone, welcome to Chinese Academy. இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மாற்றம் டெஸ்ட் வச்சோட டெஸ்ட் 21ஓட மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக கொஸ்டின் உள்ள போயிடலாம். 176வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 சமமான பின்னம் வடிவில் எழுதுக. அதாவது இந்த மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்கிற பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 6 1/4 இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். இது மிக்சர் கலப்பு பின்னமாக இருக்குது. ஒரு பின்னமாக மாற்றினா என்ன வரும்? 24 25/4. இது ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்குது. பட் கூடுதலாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சதவீதம் கொடுத்துருக்காங்க. அப்போது சதவீதம் கொடுத்தாலே இப்போது 5% அப்படின்னு கொடுத்தாலே நம்ம 5/100 இருக்கும். அப்போது சார் இதில் 25/4 கொடுக்குறாங்களா சார்? அப்போ எப்படி சார் இதுக்கு கீழே போட்ட ஒரு சதவீதம் போடணுமா அப்படின்னு கேட்டால் இப்படி போட தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அது வந்து பின்னமாக தான் இருக்குதுன்றதுனால டைரெக்டாக நீங்கள் கீழே அதை எழுதிக்கலாம். அப்போ இதோட மதிப்பு 25/400. இதை அடிச்சுனாக்கா 25,000 அடிச்சுன்னா 1/16. ஆன்சர் வந்து 1/16. ஒரு எளிமையான கணக்கு தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் ட்ரிக்கியாக மாட்டிக்காதீங்க. இப்படிலாம் போட்டிங்கனாக்கா இது எப்படி மேலே எடுத்துக்கணும் அப்படி கீழே எடுத்துணுன்றதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக இருந்தாலே சதவீதம் கொடுத்தாலே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வரலாம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 177 என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பொருளின் மீது வழங்கப்பட்ட இரு தொடர் தள்ளுபடி முறையை 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. அதாவது சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் என்னன்னாக்கா அடுத்தடுத்து தள்ளுபடி கொடுக்குறது. ஒரு பொருள் மேலே ஒரு தள்ளுபடி கொடுத்துட்டு திரும்ப அதுக்கு மேலே இன்னொரு தள்ளுபடி கொடுக்குறது. இது நிகரான இணையான சமம் கேட்குறாங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள், இங்கே 25 20ங்குது. 2 கூட்டி 45 போட்டுறாதீங்க. நல்ல வேலை இங்கே ஆன்சர் ஆப்ஷன் இல்லை. பட் ஆனால் 2 கூட்டி 45 நம்ம போடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு பொருள் வந்து நம்ம 100 ரூபான்ட்டு வாங்குறோன்னு வச்சிங்களேன். மொதல் தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25 கொடுத்துருக்காங்க. அப்போ 25 தள்ளுபடி போகுதுனாக்கா அப்போ இதில் 25 ரூபா போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 75 இருக்கும். ரைட்டா? இப்போ 75 ரூபா தான் இந்த பொருளோட மதிப்பு. இதுக்கு மேற்கொண்டு ஒரு 20% வந்து கூடுதலாக நமக்கு வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு 20% எவ்வளோ வரும்? 15 ரூபா வரும். 15 ரூபானாக்கா அப்போது அந்த பொருள் வந்து 100 ரூபாயிலேருந்து தள்ளுபடி போக எனக்கு 60 ரூபாவும் மாறுது. அப்போ 60 ரூபா மாறுதுன்னா டோட்டலாக நிகர கிராஸ் அது அப்படி கேட்டிங்கனாக்கா டோட்டலாக எல்லாத்துக்கும் சேர்த்து கேட்டிங்கனாக்கா சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக கேட்டிங்கனாக்கா 40%. எப்படி சார் 40%னா 100லேருந்து 60 ரூபா போகுதுனாக்கா 40 ரூபா குறையுதா? அப்போ 100ன்றது 100%னா 40 ரூபா குறையுது வந்து நமக்கு 40%. ஸோ எளிமையான கணக்கு தான். இது வந்து நம்ம ஒரு 100 வேல்யூ எடுத்து போட்டாலும் வரும், 1000 எடுத்து போட்டாலும் வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 1000 எடுக்கிறோம். 1000க்கு 25% வந்து பார்த்தீங்கன்னா 250. அப்போ மீதி எனக்கு 750 இருக்குது. அப்போ 750க்கு நான் 20% எடுக்கிறேன். எனக்கு 150 வருது. அப்போ 150 கட்சா எனக்கு 600. 1000ன்றது 600 மாறுதுனாக்கா எனக்கு 400 கம்மியாகுது. அப்போது 1000க்கு 400ன்றது எத்தனை சதவீதம்னாக்கா 40%. ஸோ இப்போ எந்த வேல்யூ எடுத்து போட்டாலும் நீங்கள் ஈஸியாக வரும். சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும், தொடர் தள்ளுபடி. இல்லைன்னா இது ஒட்டு மொத்தமாக எப்படி போடலான்னாக்கா 100 இன்ட்டு எவ்வளோ இருக்குது? ஆல்ரெடி 25 இருக்கா? இன்ட்டு 80/100 இப்படியும் போடலாம். இதை அடித்தாக்கா என்ன வருதுன்னு சொல்லிட்டு அப்படியும் போடலாம். எல்லாமே ஒன்று தான். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 156 அண்ட் 124. ரெண்டுத்துக்கும் வந்து மீச்சியமாக கேட்குறாங்க. அவ்வளோதான். 156 எடுத்துக்கலாம். 124 என்ன நம்பர் வரும்? 4ஆம் ஏற்பாடு எடுத்துக்கலாம். 3 9 3 1 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பகை எண்ணு. இதுக்கு மேலே இதுங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஒட்ட மொத்தமாக பெருக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் பெருகிடலாம். 2 பெருக்கினா என்ன வரும்? 9 3 27 மீது 2 11. இப்போ 4ஆம் ஏற்பாட்டில் இது கூட பெருகணும்னாக்கா 36 6 மீதி 3 3 8 4 4836. சாரி, தப்பாக நோட் பண்ணுறேன். 4836 ஆன்சர் டி. அப்போது இந்த மாதிரி கணக்கும் கேட்பாங்களா சார்னா இப்போ ரீசெண்டாக 2023 கேட்டாங்க தான், எக்ஸாம்பிள் கேட்டாங்க தான். இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியும் கேட்பாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த கணக்கு கொடுத்துருச்சு. ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு எல்சிஎம் சம் தான். a² + 4a - 12 மற்றும் a² - 5a + 6 அதோட HCF கேட்குறாங்க. சரி, நம்ம ஒரு டேர்மாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு a² + 4a - 12, அடுத்தது a² - 5a + 6. இதோட HCF வந்து a - 2. ஆனால் கேட்குறது எல்சிஎம் கேட்குறாங்க. HCF கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக பிரிக்கலாம்.
2 நம்பரை நான் வந்து பெருக்கினா எனக்கு 12 கிடைக்கணும், 2 நம்பரை கூட்டினா எனக்கு 4 கிடைக்கணும். அப்போ அந்த 2 நம்பர் என்ன எடுத்துக்கலாம், 6 2 மைனஸ் வருது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ நான் இதுக்கு நான் மைனஸ் போட்டுறேன். இது 2 பேருக்குன்னா -12, இது 2த்தையும் கூட்டினா +4. அப்போது ஒரு ஏவோட மதிப்பு வந்து 6, இன்னொரு ஏவோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2. ரைட்டா? அடுத்து இதை எடுத்துக்கலாம். 2 3 சார் வரும். 2த்தையும் பெருக்குனா எனக்கு வந்து 6 கிடைக்குது. பட் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ நான் 2த்தையும் மைனஸ் போட்டுறேன். அப்போ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா A-2, இன்னொன்று A-3. அப்போது இந்த 2த்தையும் நான் வந்து காரணிப்படுத்தி எடுக்கிற டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் கிடைக்குது. ஒன்று வந்து A+6, இன்னொன்று வந்து A-2, இன்னொன்று A-2 A-3ன்னு ஒன்று கிடைக்குது. அப்போ இதோட எல்சிஎம்னான்னு கேட்குறாங்க. இதோட HCF வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்போ எல்சிஎம்னு எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் காமனாக இருக்கிறது முதல்ல எடுத்துக்கலாம். A-2 காமனாக இருக்குது. அடுத்தது A+6, அடுத்தது A-3. இது 3 வந்து நேராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எது எங்கே ஒன்றா ஷஃப்லாக இருக்கலாம். எங்கே இருக்குது பார்த்துங்க. A+6, A-2, A-3. அவ்வளோதான். இல்லைனா LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு A இன்ட்டு B இதுலேயும் போடலாம். பட் இன்னும் பெருசாக போகும். இது நார்மல் தான். இது ரெண்டு பல்லுறுப்பு கோவையோட டைரெக்டாக எல்சிஎம் எடுக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. இதுக்கு தனியாக ஒரு விஷயம் கொடுத்துட்டு நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களான்னு பார்க்க தான் கொடுத்தது. நீங்கள் நார்மலாக 2த்தையும் காரணிப்படுத்தினாலே எனக்கு ஃபைனல் அவுட்புட் கிடச்சிச்சு. டேரெக்டாக 7 இருக்கு பாருங்க. அவ்வளோதான், சிம்பிள். பெருசாக இன்னும் வேறு எதுவும் போத்தவில்லை. 180வது சம்மு. ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5 4:3:5 ஆகும். அப்பையில் கருப்பு பந்துகள் எண்ணிக்கை 40. அதாவது பச்சை, மஞ்சள், கருப்பு. அப்போ கருப்பு பந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 ரேஷியோ இருக்குது. 5 ரேஷியோ வந்து 40ன்னு சொல்கிறாங்க. அப்போது இது கூட என்ன பெருக்குனா எனக்கு வந்து 40 கிடைக்குதுன்னா 8 பெருக்குனா 40. அப்போ நான் எல்லாத்துக்கும் 8 பெருக்குனா 8 பெருக்குனா எனக்கு 24 இன்ட்டு 8 பெருக்குனா 32. மொத்தத்தையும் கூட்டுங்க. 32 52 56 106 70 சாரி 56 96 30 50 90 96 கரெக்ட். அப்போ மொத்தமாக 96 பந்துகள். ரைட். இப்போ இதில் ரேஷியோ கொடுத்துட்டு எப்படி சார் டக்குன்னு எடுக்கிறீங்கன்னாக்கா, இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க, இது வந்து விகிதமாக கொடுத்துருக்காங்க. 4:3:5ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று மட்டும் எனக்கு 40ன்னு கொடுத்துருக்காங்க. டேரெக்டாகவே நம்பராகவே கொடுத்துட்டாங்க. அப்போ டேரெக்டாகவே நம்பராக கொடுக்க சொல்லும். இது கூட நான் என்ன பெருக்குன்னா எனக்கு 40 வருதுன்னு பார்த்தாக்கா, நான் 8 பெருக்குன்னா எனக்கு 40 வருது. அப்போ எல்லாத்தையுமே நான் உள்ள வந்து 8 தான் போடுவேன். அப்போ 8 போட்டனாக்கா எனக்கு இவ்வளோ வேலை கிடையாது. 3த்தையும் கூட்டினா எனக்கு 96 பந்து. இது ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் இது ஒரு எளிமையான கணக்கு தான். இந்த கொஸ்டின் பேப்பரில் நிறைய சம்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வங்கியின் சேமிப்பு தொகையானது வைக்கப்பட்டது 3000க்கு 2 ஆண்டுகளுக்கு 240 தனி வட்டியாக வழங்குகிறது எனில் அவ்வங்கியில் வழங்கும் வட்டி விகிதத்தை காண்க. பேங்க் பேஸ் 240 as interest for 2 years. அதாவது எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 240, என் வந்து 2 வருஷம், பிரின்சிபல் வந்து 3000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. எஸ்ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 240. பிரின்சிபலு 3000. என் எத்தனை வருஷம்? 2. 6 தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ எது கேன்சல் ஆகும்? 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஆகும். இது ஒரு சைபர், இது ஒரு சைபர். 3000 லட்சம் 8 முறை, 2000 லட்சம் 4 முறை. அப்போது 6 4%. அவ்வளோதான். ரொம்ப எளிமையான கணக்கு தான். இந்த மாதிரி கணக்கு டெஃபினட்டாக 1 அல்லது 2 கணக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி கணக்கு ஈஸியான கணக்கு 1 அல்லது 2 எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கும். ஓகே. பாக்டீரியா இஸ் எ கல்ச்சர் க்ரோத். தமிழ்லேயே படிச்சிடலாம். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000ஆக இருந்ததெனில் 3 மணி நேரம் பிறகு அதன் எண்ணிக்கை காண்போம். இப்போது இந்த மாதிரி கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, தொடக்கத்தில் எவ்வளோ இருக்குது? 10,000ன்னு எடுத்துங்க. பெருக்கல் ஃபஸ்ட்டு என்ன ஆகுது? 5% வளர்ச்சி ஆகுது. அப்போ 5ன்றது 105 எடுத்துக்கணும் நம்ம. அடுத்தது 2வது மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 8% வந்து வளர்ச்சி குன்றுது. அப்போது 92/100 எடுத்துக்கணும். 3வது மணி நேரம் வந்து 10%, 110/100. இதை அடித்து சால்வ் பண்ணால் அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இது மொத்தத்தை நீங்கள் அடித்து கேன்சல் பண்ணுறதுக்குள்ளும் போதும் ஆகிடும். அதை விட நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லித்தரேன். சிம்பிளாகவே அது போய் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது? 10,000 இருக்குது. 10,000க்கு நான் 5% முதல்ல எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். 5% கண்டுபிடிச்சா எனக்கு 500 ரூபா. அப்போது இது கூட கூட்டினா எனக்கு, ஏன்னா கூடுது இல்லை, வளர்ச்சி தானே ஆகுது. 10,000 கூட 500 எக்ஸ்ட்ரா கூடுது, ஏன்னா 5% வளர்ச்சி அதில். இப்போ 10,500 ஆகுது. அப்போ திரும்ப எனக்கு 8% வளர்ச்சி குன்றுது, அதான் சொல்கிறாங்க. இங்கே 8% வளர்ச்சி குன்றுது, அதாவது 2வது மணி நேரம். இப்போ நான் 2வது மணி நேரத்துக்கு போகிறேன். இது 2 0 2 0 2 0 அடிச்சு இது பெருக்குனாக்கா எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 0 4
840 கிடைக்குது. அப்போ நான் 840 இதில் கழிக்கணும், முதல்ல கூட்டணும். இப்போ 840 நான் கழிக்கிறேன். இந்த 10,500ல் 840 கழிக்கிறேன். 0 6 4 இருக்கும், 14 பிரச்சனை 6 9. இப்போ திரும்பவும் எனக்கு 10% அது கூடுது. இப்போ 10% எனக்கு கூடுது. 6 15 5 மீதி 1 10 16 6 மீதி 1 10. அப்போ 10,656 மாற்றி போட்டணும். கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையே. நாற்பது 0 4 8 0 10 6 கரெக்டு தான். 10%. 6 12 2 இது 1 10 16 6 இது 1. அப்போது 10,626. ஸோ அடிஷன் பண்ணுறதுல கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு. ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக ஒன்றுத்தையும் 3% கண்டுபிடிக்கிறத. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒட்ட மொத்தமாக கேன்சல் பண்ணி பார்க்கலாம். வருதா இல்லைன்னு தெரியல, பார்ப்போம். இது ஒரு சைபருக்கு ஒரு சைபரு, வேறு என்ன இருக்குது 2 சைபருக்கு இந்த 2 சைபரு, வேறு இன்னொரு சைபருக்கு இன்னொரு சைபர் அடிச்சுக்கலாம். இது இன்னொரு சைபருக்கு இது இன்னொரு சைபரு. 2000 லட்சத்து 5 முறை. இது வந்து 46 21. இப்போது 21 × 46 × 11 இது மொத்தத்தையும் பெருகினாக்கா நமக்கு டைரெக்டாக ஆன்சர் வச்சிடும். சிம்பிள் தான், எப்படி பெருகினாலும். பட் இது கேன்சல் ஆக சொல்ல இந்த மாதிரிலாம் வர சொல்ல பார்த்து கேர்ஃபுல் அடிக்கணும். இது வந்து சின்ன சின்னதாகிறதுனால ஒன்று தான். இப்போ கால்குலேஷன் நம்ம கரெக்டாக பண்ணாக்கா இந்த சமயம் ஈஸியாக போட்டுடலாம். இது 2 மெத்தட்லேயும் போடலாம். ஓகே. If the total surface area of a cone of radius 7 cm is 704 cm square, then find its slant height. அதாவது ஒரு கூம்பு கொடுக்குறாங்க, கூம்போட உயரம் இது, கூம்போட ஸ்லாண்ட் ஹைட் தான் என்னன்னு கேட்குறாங்க. கூம்போட ஆரம் 7, அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த பரப்பு, அதாவது πr × l + r. உதாரணத்துக்கு πrl + πr². இதில் வந்து πr காமனாக எடுத்துனா l + r வந்து தனியாக நிற்கும். ரைட்டா? இப்போது இந்த πr × l + r இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கலாம், ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. 704ன்றது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மொத்த புறப்பரப்பு வந்து πr × l + r. ரைட்டா? இப்போது இதில் 22/7 × ஆரோட வேல்யூ தெரியும் 7, எல் தான் தெரியாது, கண்டுபிடிக்கணும். அதான் ஸ்லாண்ட் ஹைட்டு ப்ளஸ் கூடுதலாக ஒரு 7. ரைட்டா? எது கேன்சல் ஆகும்? இது எதுவும் கேன்சல் ஆகிடும். 22 அடிச்சோன்னாக்கா 3 முறை 66 வரும், 4 2 முறை வரும். வேறு என்ன இருக்குது அடிக்க? வேறு எதுவும் இல்லை. 32 = l + 7. இது எந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் வரும். அப்போ எல்லோட மதிப்பு 32ல் 27 போச்சுன்னா, சரி 32ல் 7 போச்சுன்னா 25. ஈஸியான கணக்கு தான். பட் முக்கியம் இதுக்கு தான் இந்த 1.5 மார்க். நம்ம டிஎன்பிசியோட 1.5 மார்க்கு இதுக்கு தான், வேறு எதுவும் கிடையாது. இது கேல்குலேஷன்லாம் ஈஸியாக போட்டுறீங்க. பையோட வேல்யூலாம் உங்களுக்கு தெரியும். திரும்ப ஒரு 3D சம் தான். 12 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் பக்கப்பரப்பு காண்க. ஒரு கனசதுரம் பக்கப்பரப்புனா அப்போ எத்தனை இருக்கணும்? கனசதுரத்துக்கு மொத்தம் 6 பக்கம். அப்போது பக்கப்பரப்பு கேட்டிருக்காங்க, அப்போ 4 பக்கம் தான். ஒரு பக்கத்துக்கு வந்து a², அப்போ 4 பக்கத்துக்கு 4a². ஒரு பக்கத்தோட அளவு என்ன கொடுத்துருக்காங்க? 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது 4 × a மதிப்பு 12னா a² 144 பெருக்குனா 16 6 மீதி 1 16 17 7 மீதி 1 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், சிம்பிள் தான். இந்த 4a² தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இஃப் மைனஸ் மீன்ஸ் மல்டிப்ளைட் மீன்ஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் மீன்ஸ் டிவைடட் அண்ட் டிவைட் மீன்ஸ் மைனஸ். இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது அப்போ 14 - 10 × 4 டிவைடட் 16 + 8. அப்போது இந்த நம்பரை மட்டும் எழுதிங்க, உள்ள இருக்கிற சிம்பிள் கேர் பண்ண தேவையில்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். அதை
ஃபஸ்ட்டு இந்த நம்பரை கரெக்டாக எழுதிங்க. அவங்க கொடுத்துருக்க நம்பர் மட்டும் எழுதிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு மைனஸுக்கு மல்டிப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மல்டிப்ளைக்கு ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வகுத்தல் டிவைடடுக்கு மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸுக்கு டிவைடட்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த கம்ப்ளீட்டு வந்து மொத்தமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இங்கே கொடுத்துக்கிறத வச்சு சால்வ் பண்ணாக்கா அதில் ஒரு ஆன்சர் வரும், அதையும் வச்சுருப்பாங்க. இது வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுல நம்ம இந்த மாதிரி மாற்றிருக்கோம். அப்போ ஆஸ் பர் போர்ட் மாஸ் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, அது டிவைடுக்கு தான் போகும். அப்போ டிவைடில் அடிச்சுனாக்கா 16 வகுத்தல் 8 வந்து எனக்கு 2 தான் கிடைக்க போகுது. ரைட்டா? அடுத்து பெருக்கல் இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது? எனக்கு 140 ப்ளஸ் 4 மைனஸ் 2 எனக்கு 2 142. ரொம்ப எளிமையான கணக்கு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது இதில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக்கல் ரீசனிங் தான். நம்ம நார்மலாக வந்து டைஸ் கணக்கு கொடுத்துட்டு 4ஓட எதிர்பக்கம் என்ன 3ஓட எதிர்பக்கம் என்னன்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி கணக்கு தான். இங்கே வந்து கலரோட நேம் கொடுத்துருக்காங்க. நீல நிறத்தின் எதிர்பக்கம், நீல நிறம் ப்ளூவோட ஆப்போசிட் சைடு கேட்குறாங்க. சரி, இப்போது இந்த 4 கியூப் பாக்ஸும் பாருங்கள். இதில் வந்து எனக்கு எது தனித்துவமாக இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரே ஒரு கலர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் எதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், க்ரீனு ரெட்டு ப்ளூ இருக்குது. இந்த இடத்துல ரெட்டு ப்ளூ இருக்குது. இங்கே 2 கலர் இருக்க சோப்பு இது தேவையில்லை. ப்ளூ க்ரீன் இருக்குது, அதே 2 கலர் இருக்குது, இதுவும் தேவையில்லை. பர்பிள் எல்லோ க்ரீன் இருக்குது. இங்கே க்ரீனு ரெட்டு ப்ளூ இருக்குது. அப்போ க்ரீன் ஒன்று தான் இருக்குது, இந்த இடத்துல க்ரீன் ஒன்று இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாக்ஸும் நான் எடுத்துக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? க்ரீன் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் க்ரீன் எடுத்துக்கிறேன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளூ கொடுத்துருக்காங்க. அதாவது இப்படி போகணும், இங்கேருந்து இதுக்கு, இங்கேருந்து இதுக்கு, இங்கேருந்து இதுக்கு, கிளாக் வைஸ். கடிகாரம் சுத்தம் இல்லை, கடிகாரம் முழு சுற்றுது இல்லை, இப்படி ஏரோ மார்க், இந்த ஏரோ மார்க்கில். இப்போ முதல்ல நான் க்ரீனு ப்ளூவு அப்புறமா ரெட்டு எடுத்துக்கிறேன். இதே க்ரீனு எங்கே இருக்குன்னு இந்த சர்க்கிளில் பார்க்கணும். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நான் க்ரீனு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே வரணும். எல்லோலேருந்து ஸ்டார்ட் ஆகி பர்பிளுக்கு போகுது. சரி, அப்போது ப்ளூக்கு ஆப்போசிட்டில் யாருக்கு எடுத்து எல்லோ இருக்காங்க கரெக்டாக. அப்போ ரெட்டோட ஆப்போசிட்டு பர்பிள். அப்போ க்ரீனுக்கு க்ரீன் வருது சார், எப்படி சார்னாக்கா இது ரெண்டும் மேட்ச் ஆகுதுனாக்கா அதோட ஆப்போசிட்டு ஆரஞ்சு. இங்கே தனியாக இருக்கிற ஒரே கலர் ஆரஞ்சு. அப்போ நம்ம கேட்குறது நீல நிறம். நீல நிறத்துக்கு எதிர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், எல்லோ. இது நார்மல் தான். அது கூடுதல் காண்க அப்படியே டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. 2 + 4 + 6 + அப் டு 80. இது மொத்தத்தோட கூடுதல். ரைட்டு. ஏவோட மதிப்பு 2, பியோட மதிப்பு இது வந்து கண்டிப்பாக ஒரு கூட்டத்தோட வரிசை தான். ஏன்னா 2 4 6 போகுது. 2 4 அதுக்கப்புறம் வேறு எதனா பெருக்கின்னு போனால் தான் வேறு மாதிரி நீங்கள் போடணும். இது 2த்துக்கு 2 தான் இருக்குது, இது 2த்துக்கு 2 தான் இருக்குது. அந்த மாதிரி 2 போகுது. அப்போ டிஃப்ரென்ஸு 2 தான் போகுது. லாஸ்ட் நம்பர் வந்து 80. ரைட்டா? ஓகே, அப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? n = L - A / D + 1. L எவ்வளோ? 80. A எவ்வளோ? 2. D எவ்வளோ? 2 + 1. 78 / 2 + 1 அடிச்சோனாக்கா 39. 39 + 1 40. அப்போ என்னோட மதிப்பு எனக்கு 40 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இது என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அடுத்தது SN கண்டுபிடிக்கணும். இடம் இல்லையா? ரைட்டு, இங்கே எழுதிக்கலாம். SN = n/2 × A + L. அதாவது கடைசி உறுப்பு கொடுத்துருந்தா நான் இந்த ஃபார்முலா, கடைசி உறுப்பு கொடுக்கலன்னா இந்த ஃபார்முலா எடுக்கணும். SN = n/2 2A + n - 1 × D. இது மைனஸ், இந்த ஃபார்முலா எடுக்கணும். அப்போ நமக்கு L கொடுத்ததுனால இந்த ஃபார்முலா டேரெக்டாக எடுத்துக்கலாம். என்னோட மதிப்பு 40 தெரிஞ்சு போச்சு. அப்போ 40 / 2. ஏவோட மதிப்பு 2, எல்லோட மதிப்பு 80. 2த்தையும் அடிச்சுனாக்கா 20. 20 × 82 4 1640. இந்த மாதிரி ஒரு தொடர் வரிசை லைனாக எழுதிட்டு அது லைனாக கூட சொல்கிறாங்க. சின்ன நம்பராக தான் பரவாயில்ல, 40 எண்ணு கூட்டுறதுக்குள்ளே நமக்கு முடிஞ்சிடும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபார்முலாவில் போகிறது நல்லது. இதுலேருந்து பார்த்தாலே தெரியாது சார், 2லேருந்து 80 போது 40 தெரியலையே சார்னா, இது தெரிஞ்ச நம்பருக்கு. தெரியாத நம்பருக்கு கேட்டிருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அப்போ அதுலேயும் தெரிஞ்சுன்றதுக்காக அந்த ஃபார்முலா எழுதி போட்டானு. இது பார்த்தோன்னே தெரிஞ்சு முதல்ல 2 ஸ்டார்ட் ஆகுது, 80 முடியுது, 2 2 போகுது. அப்போ தெரியலையாது 40 உறுப்புன்னு கேட்கலாம். ஏன்னா இப்போ இது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல 7 14 அப்படின்னு போயிடுச்சுனாக்கா வேறு என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த ஃபார்முலா போடுறது. இந்த ஃபார்முலா எல்லாமே எழுதி வச்சிங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 188 ஒரு சுருக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க. 20 + 8 × 2 ப்ளஸ் இன்னொரு ப்ராக்கெட்டு 6 × 3 பாரு ப்ளஸ் போர்ட் மாஸ் எழுதிங்க. இந்த மாதிரி கணக்கு பார்த்தாலே போர்ட் மாஸ் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கா,
ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி விண்குலம் வி போர்ட் மாஸ். அப்போ அந்த விண்குலத்தை நான் செய்யணும். அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு செய்யணும். ப்ராக்கெட்டுக்குள்ள வகுத்தல் இருந்தாலுமே ஏன் சார் பெருக்கலுக்கு முதல்ல போகிறீங்கன்னா இந்த கோடோட முக்கியத்துவம். இப்போ இந்த கோடோட முக்கியத்துவம் என்ன? பெருக்கிறது. 18 மைனஸ் அடுத்தது வகுத்தலுக்கு போகலாம் 2. இந்த ஒரு ப்ராக்கெட் இருக்குது, தனியாக இருக்கட்டும். ப்ளஸ் 16 ப்ளஸ் 20. அடுத்தது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 16 ப்ளஸ் 16 32. 32 ப்ளஸ் 20 32. அவ்வளோதான். அப்படியே டைரெக்டாகவே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது 16 ப்ளஸ் 16 ப்ளஸ் 20. சார் ஏன் சார் ப்ராக்கெட்ல அப்படியே எடுத்துட்டீங்கன்னா எங்கேயுமே பெருக்கல் குறியீடோ வகுத்தல் குறியீடோ இல்லை வேறு எந்த குறியீடுமே இல்லை, எல்லாமே மைனஸ் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ மைனஸ்ன்றது வெளியே இல்லை, உள்ளே இருக்குது. அதனால் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்போ டேரெக்டாக எடுத்துக்க வேண்டியதான். 16 32 32 ப்ளஸ் ஒரு 20 52. ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து 52. திரும்ப பாருங்கள், இதே மாதிரி 2 நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு வந்து மீபோவா கேட்டிருக்காங்க, அதாவது ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் பார்த்தாலே நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இப்போவும் நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் புக்கில் வந்து ஒரு மெத்தட் கொடுத்துருப்பாங்க, யூக்ளிட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 2 புரியாத பெரிய பெரிய எண்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரிய எண்ணை உள்ளே வச்சுங்க, சிறிய எண் வந்து வெளியே வச்சு வகுத்தியாக வச்சுங்க. அது எத்தனை முறை போவோம்? கண்டிப்பாக 3 முறை போவோம். 3 × 250 750, 3 5 15, இப்போ 765. இது வந்து 2 0 1, அப்போ 102 கிடைக்குது. இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த பெரிய நம்பர் உள்ளே வச்சுட்டு சின்ன நம்பர் வெளியே வச்சுமா, இதை அடிச்சுட்டு மீதி எனக்கு கிடைக்குது. அப்போ மீதிங்கிறது வகுத்தியாக வச்சுன்னு உள்ள வகுப்படை என்ன வச்சுக்கணும் வச்சுட்டோன்னா இது எத்தனை முறை போவோம்? கண்டிப்பாக 2 முறை தான் போவோம். 204. இப்போ 204னா 51 முறை. இப்போது மீதி எனக்கு இது இந்த நம்பரை தூக்கி உள்ளே போட்டுருங்க. எத்தனை முறை? 2 முறை. இப்போ 0 கிடச்சிச்சு. எந்த இடத்துல 0 வருதோ அப்போது வகுத்தியாக யாருக்கிறது? 51 தான் வகுத்தியாகுது. அப்போது அதுதான் ஆன்சர். அப்போது இந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் என்னவாக இருக்க போகுது? கண்டிப்பாக 51 தான் இருக்க போகுது. இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லா கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி கேட்குறாங்க. இது ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் எப்படி போகணுன்னு. ஹெச்சிஎஃப்னா ஒரு மாடலு, எல்சிஎம்னா ஒரு மாடல். இப்போ இது வந்து இது ஒரு எண்ணு, இது ஒரு எண்ணு, இது 2 எண்களுக்கு பொதுவான ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து எம் எழுதிக்கிறேன். 2/5 × 3/7 × 5/10. அடுத்தது n எழுதிக்கிறேன். 2 இருக்கா? ஓகே, 2 நேராக எழுதிங்க. 3 இருக்கா? 3க்கு நேராக எழுதிங்க. 5 இல்லை, நம்ம 5 விட்டுட்டு நான் 7 தனியாக எழுதிக்கிறேன். ஏன்னா 5 இருந்தால் 5 எழுதணும், இல்லைன்னா தனியாக எழுதிக்கணும். அப்போ அதுதான் கான்செப்ட். இப்போது ஹெச்சிஎஃப்ன்றதுனால எதுனா பொதுவாகுதோ அதை மட்டும் தான் நம்ம முதல்ல எடுக்கணும். அப்போ எதுனா பொதுவாகுது? 2 பொதுவாக இருக்குது. இதில் யார் சின்ன பவர்? 5. 3 பொதுவாக இருக்கா? இருக்குது. இதில் சின்ன பவர் 7. 5 பொதுவாக இருக்கா? இல்லை. 7 பொதுவாக இருக்கா? இல்லை. அப்போ ரெண்டுமே பொதுவாக இல்லைனா ரெண்டுத்தையுமே தேவையில்லை. அப்போது ஆன்சரு இவ்வளோதான். 2/5 × 3/7. அவ்வளோதான். எளிமையான கணக்கு தான். இதே வந்து எல்சிஎம் கேட்டாங்கன்னா பொதுவாக இருக்கிறதுல பெரிய நம்பர் எடுக்கணும், பொது இல்லாத நம்பரையும் எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போது இதுக்கு எல்சிஎம் சொல்கிற பாருங்க. அப்படியே இப்போ இதில் 2 பொதுவாக இருந்தாலும் இல்லைனாலும் 2 எடுத்துக்கிறேன். 2 நம்பர் இருக்குது. இதில் பெரிய நம்பர் 7, இதில் வந்து 3, 8 வந்து பெரிய நம்பர். இதில் வந்து 5 வந்து இல்லை எல்லாத்துலேயுமே. அப்போ இருக்குது 1 1, அதையும் எடுத்துக்கணும். 7 இல்லை, 7 வந்து 1 1 இருக்குது, அதையும் எடுத்துக்கணும். அப்போ இது வந்து இதோட எல்சிஎம். அவ்வளோதான். ஹெச்சிஎஃப் இது, கீழே போட்டது வந்து எல்சிஎம். ரெண்டுத்துக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். 191 ஒரு விகிதம் கொடுத்துருக்காங்க. 0.75 x = 5:8. இது ஈக்குவல்ட்டுன்னு எதெல்லாம் இல்லை ப்ரொபோர்ஷன் எதெல்லாம் எப்படி அதனால ஒன்று தான். ரைட்டு. இப்போது A/B ப்ரொபோர்ஷன் C/D, கோடியுறுப்பும் மையுறுப்பும் சமம். அப்போது AD = BC அதான் கொடுக்குறோம். அப்போ இந்த இடத்துல இங்கேருந்து இது வரைக்கும் இப்போ 5x = 0.75 × 8 40 4 56 60. அப்போ எவ்வளோ கிடைக்குது எனக்கு? 2 0. அப்போ எனக்கு 6 கிடைக்குது. அப்போது x = 6/5. அவ்வளோதான் ஆன்சரு. இப்படியே எழுதலாம். இல்லை இது வந்து பாயிண்டில் கேட்குறாங்க அப்படின்னாக்கா 5 வந்து 1 டைம் போவோம், மீதிக்கிறது 1 2, அதாவது எக்ஸோட மதிப்பு 1.2 அப்படின்னு எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான். 6/5 ஒன்று தான், 1.2 அப்படியே ஒன்று தான். திரும்ப இதுவும் வந்து ஒரு ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 × x = 4 × y, அதாவது 3x
ஈக்குவல் டு 4y. இதை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தாலே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கணும். அப்போது x/y தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு 3. அப்போது ஆன்சர் இதுக்கு வந்து 4/3. 3/4ன்னு கூட இது தப்பாக போட்டுற போகிறீங்க. ரொம்ப எளிமையான கணக்கு தான். இந்த மாதிரியும் கேட்பாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தது. எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் அதே சமயம் சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி விகிதம் 3 ஆண்டுகள் கழித்து 450 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. அப்போது எவ்வளோ வட்டி கட்டுறாரு? 450 ரூபா கட்டுறாரு. அசல் எவ்வளோ தெரியாது. எத்தனை வருஷத்துக்கு? 3. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 15%. எது கேன்சல் ஆகும்? 15,000 எவ்வளோ லட்சா? 30. 10 முறை. இது அந்த பக்கம் வச்சுன்னா பெருக்கல். அப்போது பிரின்சிபலு 1000. நார்மலாக எளிமையான கணக்கு. நான் தான் முதல்ல கேள்வி படிக்க சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி கணக்கு கண்டிப்பாக இன்னொன்று கேட்பாங்க. இது 2வது கணக்கு. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அசலை காண்க. அப்போது இது வந்து கூட்டு வட்டி அப்படின்றப்போ நம்ம ஃபார்முலாலையும் போடலாம், ஃபார்முலா இல்லாமலையும் போடலாம். சரி, ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் போடலாம். A = P of 1 + R/100 whole power n. அதோட ஃபார்முலா கூட்டு வட்டி 1 ஆண்டுக்கான ஃபார்முலா. அப்போது எனக்கு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2028. பிரின்சிபலு தெரியாது. இது வந்து 100 + R வந்து 6% 4. அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 104/100. இங்கே வந்து எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இதில் 2 முறை எழுதிக்கிறேன். இப்படி இருக்கும். அப்போ 100 + 4 104. 104/100 ஸ்கொயரு. அப்போ 104/100 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி எழுதலாம்ல. ரைட். என்ன வாய்ப்பாட்டில் அடிக்கலாம்? அதை 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 26 25 26 25. இதுக்கு என்ன தெரியணும்? நமக்கு 26 ஸ்கொயரும் 25 ஸ்கொயரும் தெரியணும். 26 ஸ்கொயர் எவ்வளோ? 676. 25 ஸ்கொயரு 625. ரைட்டா? அப்போது 676 இது எத்தனை முறை போகும் பாருங்கள். ஏன்னா 8ன்னு வருது, அங்கே 6ன்னு முடியுது. கண்டிப்பாக 3 முறை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 676 × 3 18க்கு 8 மீதி 1 21 22க்கு 2 மீதி 2. அப்போ கண்டிப்பாக இந்த 26 ஸ்கொயரில் இது 3 முறை அடியுது. அப்போ 3 முறை அடியுது அப்படின்றப்போ இங்கே கீழே எனக்கு அடிமானத்தில் 25 ஸ்கொயர் இருக்குது. அப்போ 3 × 25 ஸ்கொயரோட மதிப்பு 625. பெருக்குன்னா எவ்வளோ கிடைக்குது? 15க்கு 5 மீதி 1 6 1 7 18 1875. ஃபார்முலா எல்லாம் எப்படி சார் போகிறது? இது ஃபார்முலா. இது 25 ஸ்கொயர் 26 ஸ்கொயர் தெரியலனா நீங்கள் உட்காந்து 2ஆம் வாய்ப்பாட்டில் 3ஆம் வாய்ப்பாட்டில் 13ஆம் வாய்ப்பாட்டில் எல்லா வாய்ப்பாட்டில் அடிச்சுட்டு ஒரு மாதிரி டயர்டாகிடுவீங்க. தெரிலனா சப்போஸ் ஃபார்முலாவே தெரில, எக்ஸாமெல்லாம் ஃபார்முலா மறந்துச்சு, அப்போ என்ன சார் பண்ணுறது? சிம்பிளாக யோசிங்க. எந்த தொகைக்கு 2 வருஷத்துக்கு இந்த வந்து அசலாக கிடைக்கும், எந்த அசலுக்கு இது வந்து தொகையாக கிடைக்கும்? என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது பாருங்களேன். 1600 இருக்குது, 1900 இருக்குது, 2000 இருக்குது. இருக்கிறதுல ரவுண்டு வேல்யூ 2000 எடுத்துங்க. அப்போ 2000 எடுக்கிறனாக்கா 4%க்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 80. அப்போ கண்டிப்பாக 2000 வர போகிறதுனா 2000 கம்மியாக தான் இருக்குது. பெரிய வேல்யூ எடுத்தோம். அப்போ அதோட கம்மியான வேல்யூ அது ரவுண்டு வேல்யூ எதுக்குது? 1900. சப்போஸ் 1900 எடுக்கிறேன், நான் 4% எடுக்கிறேன்னு வச்சுங்க, எனக்கு 76 கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 76 ரூபா கிடைக்கும். அப்போ 2 வருஷத்துக்கு 12க்கு 2 மீதி 1 15 152. 1900 கூட 152 கூட்டுங்க. 2000 2052. இப்போ கண்டிப்பாக இதுவும் வரல, இதுவும் வரல. கண்ண முடி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா 1600 எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 1600க்கு 4% எடுங்க. $64 128 1700 சில்லற தான் வரும். அப்போது கண்ண முடி நம்ம ஆன்சர் ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். இது வந்து எல்லா சமூகம் தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம் ஹாலில் ஃபார்முலா மறந்துடுச்சுன்னா மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், மற்றபடி பண்ணாதீங்க. ஏன்னா இதில் என்ன ஒரு சிக்கல்னா எல்லாமே சின்ன சின்ன வேல்யூ கிட்ட இருக்குது. இப்போ நமக்கு யூஸ்வலாக இப்படி தான் கொடுப்பாங்க. 10,000 25,000 30,000 18,000 இப்படி கொடுத்தாங்கனாக்கா ப்ரெடிக்ட் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். பட் இங்கே பாருங்கள், எல்லாமே 100 25 ரூபா 150 ரூபா அப்படி தான் கம்மியாக இருக்குது. அப்படின்றப்போ கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். கரெக்டாக எடுத்து நீங்கள் போட்டால் மட்டும் தான் இது வரும். சார் இங்கே வந்து கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன சார் தனி வட்டியிலே போடுறீங்க? சிம்பிளாகவே இந்த மாதிரி கணக்குகள் நீங்கள் வந்து அப்ரோச் மாஸ்டர் தனி வட்டியில் அப்ரோச் பண்ணுங்கள். கூட்டு வட்டியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 15 நாட்களும் ஒரு பெண் 20 நாட்களும், பாய்ஸ் கேர்ள்ஸ்னு எடுத்துக்கலாம். 15 நாள், கேர்ள்ஸு 20 நாள் எடுத்துக்கொள்ளனர்.
இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்கள் செய்த பிறகு அந்த ஆண் வெளியேறுகிறார். ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஒர்க்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எனக்கு கண்டிப்பாக 60 தான். அப்போ மொத்த வேலை எனக்கு 60. அப்போ எஃபிஷியன்சினா வரும், இவனுக்கு 4 வரும், இவனுக்கு 3 வரும். ரைட்டா? அதாவது 15 × 4 60, 20 × 3 60. அதாவது ஒரு வேலையை, உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுற வேலையை 15 நாளில் செய்கிறானாக்கா, ஒரு வீட்டில் ஒரு பாக்ஸை தடுக்கிற வேலையை 60 பாக்ஸ் தடுக்கணும். அது 15 நாளில் செய்கிறேன்னா ஒரு நாளைக்கு 4 பாக்ஸ் எடுத்துனா தான் நான் 15 நாள் செய்ய முடியும். இந்த மேடம் 20 நாள் செய்கிறேன்னா ஒரு நாளைக்கு 3 பாக்ஸ் தடுக்கினா தான் அவங்களும் 60 பாக்ஸ் 20 நாளில் முடிக்க முடியும். அப்படின்றப்போ அவங்களோட ஒரு நாள் செயல்திறன் தான் 4, 3. அப்போது 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 வேலை செய்வாங்களா? இவர் 4, நம்ம 3. அப்போ 2 பேரும் சேர்ந்து 7 வேலை செய்கிறாங்க. எத்தனை நாள் செய்கிறாங்கன்னா 6 நாள் செய்கிறாங்க. அப்போ 6 நாளைக்கு 42 வேலை செஞ்சுருப்பாங்க. இது 60 42 போச்சுன்னா எனக்கு 18 வேலை தான் மீதி. அப்போ மீதமுள்ள வேலையை யார் செய்ய போகிறாங்க? உமன் தான் செய்ய போகிறாங்க. ஏன்னா அவர் மென்னு லெஃப்ட் ரைட்டர். யார் செய்ய போகிறது? உமன் தான் செய்ய போகிறாங்க. இருக்கிற மீதமுள்ள ரிமைனிங் ஒர்க் 18. இங்கே எழுதிருக்கோம்ல 18. அப்போது உமனோட ஒரு நாள் வேலை 3. இப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க? 6 நாளில் முடிப்பாங்க. எளிமையான கணக்கு தான். 1 by மெத்தடில் வச்சு போட்டாலும் வரும். பட் இது இன்னும் ஈஸி. எல்லாத்துக்குமே சேர்த்து 3 ஸ்டெப் தான். 1, 2, 3 ஸ்டெப், அவ்வளோதான். ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்து முடிப்பார். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடியும். எனக்கு தெரிஞ்சு 2022, 2023, 2021 இந்த 3 வருஷத்துல மட்டுமே 10 தடவை கேட்டுருப்பாங்க இந்த கொஸ்டினை. 10 தடவை கேட்டிருப்பாங்க. திரும்ப ரிப்பீட்டடாக எடுத்து போட்டுக்கிறாங்க. ஏன்னா இது 1 by மெத்தடில் போட்டால் ஈஸி. 1 by மெத்தடில் போட்டால் கஷ்டம், எஃபிஷியன்சியில் போட்டால் ஈஸி. நான் எப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு திறமையானவர். இங்கே நம்ம டேஸ் எழுதணும், ஆனால் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, செயல்திறன் கொடுத்துருக்காங்க. அப்போது ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக செய்வார். அப்போ இவர் 3 வேலை செஞ்சால் இவர் 1 வேலை தான் செய்வார். ஏன்னா இவரோட 3 மடங்கு திறமையாக செய்வார். கரெக்டு தானே? அப்போது எப்போவுமே இந்த மாதிரி கொடுத்தாக்கா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன எழுதிக்கோங்கக்கா? டேஸ் எழுதிங்க. இங்கே 1னா இங்கே 3. சரி, மேலே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது ரேஷியோக்காக நான் எழுதிக்கிறேன், அவ்வளோதான். மேலே என்ன கொடுத்துருக்காங்க? 24 நாட்கள் கம்மியாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்க 2 பேருக்கான எஃபிஷியன்சி, இவங்க 2 பேருக்கான டேஸோட விஷயங்கள். இங்கே இவர் ஒரு வேலை செஞ்சால் இவர் 3 வேலை செய்வாங்க. அப்போது இவர் ஒரு நாள் செஞ்சால் இவன் அந்த வேலையை 3 நாள் செய்வான் ஒரு வேலைக்கு. அப்போ 2 பேருக்கான இடையான தூரம் பார்த்தீங்கன்னாக்கா 2 ரேஷியோ. 2 ரேஷியோ தான் எனக்கு 24 நாள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ரேஷியோ எனக்கு 12. அப்போ ஒரு ரேஷியோ 12னா அப்போ இங்கே ஒரு ரேஷியோ இருக்குது, இது 12, இவன் 3 ரேஷியோ இருக்குது, இது 36. பாருங்க, ஏ ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாரு, பி ஒரு வேலையை 36 நாளில் முடிக்கிறாரு. 2 பேருக்கு இடையான தூரம் 24. அப்போது இவர் 3:1 இதுக்கு பொருந்தது. ஏன்னா 2 பெருங்காலம் 36, இது 2 பெருங்காலம் 36, ஒரே வேலை தான் செய்கிறாங்க. அப்போது டேலி ஆயிடுச்சு. ஃபைண்ட் த டைம் விச் தே கேன் கம்ப்ளீட் ஒர்க் டுகெதர். அப்போ இருவரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறான்னு கேட்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து. அப்போ இது 2த்துக்கு எல்சிஎம் எடுத்தா 36. ஏ ஒரு நாளைக்கு 3 வேலை, பி ஒரு நாளைக்கு 1 வேலை, மொத்தமாக 4 வேலை அடிச்சுனாக்கா 9 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ரொம்ப எளிமையான கணக்கு தான். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றது பொறுத்து. ஸ்டெப் 1 எஃபிஷியன்சி ஏறிங்க. ஸ்டெப் 2 அப்படியே ஆப்போசிட்டாக போட்டு எஃபிஷியன்சி டேஸையும் மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கான இடைவேளை எவ்வளோ ரேஷியோ இருக்குதோ அந்த ரேஷியோ எத்தனை நாளில் ஏறிங்க? 24 நாளுக்கு தான், 36 நாளுக்கு தான், எவ்வளோ நாள் வந்துட்டு போட்டோம். அந்த ரேஷியோ எழுதிட்டு ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு இது 1 பங்குனா 12, இது 3 பங்குனா 36, அந்த மாதிரி மாற்றி எழுதிங்க. அதுக்கப்புறம் 2த்துக்கு எல்சிஎம் எடுத்தா 36. இவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி 4. 2த்தையும் அடிச்சாக்கா ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3. வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x/5 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. 99% இந்த சம்ம தப்பு பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் ஆன்சர் ஆப்ஷன் பார்த்து நான் எடுத்தேன். பாருங்கள், வேலை கிடைக்கிறதுக்கு x/3, வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு x/5, இது 2 சேர்ந்தது தான் 1. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? இதை பார்த்தோன்னே நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னாக்கா x/3 + x/5 2 குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டு 5, 3 / 15. அப்போது 8/15 இல்லை 8x 5x/15 அப்படின்னு போட்டுருவோம். 8/15 ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தோன்னே போட்டுறாதீங்க, தப்பு அது. இது 2 பேரும் வேலை கிடைப்பதற்கு கிடைக்காம இருக்கிறது தான் சேர்த்து தான் 1. ஏன்னா ப்ராபபிலிட்டின்றது கரெக்டாக 1 வரணும். அப்போ அந்த 1 எனக்கு கிடச்சிருக்குங்க 2 சேர்த்தா. இப்போ பாருங்கள், 2த்தையும் குறுக்கு பெருக்கல் பண்ண பாருங்கள். 5x
5x ப்ளஸ் 3x ரெண்டுத்து பேருக்குன்னா 15 ஈக்குவல் டு 1. இது அந்த பக்கம் போச்சுனாக்கா இது எப்படி எழுதலாம்? 8x ஈக்குவல் டு 15. அப்போ எக்ஸோட மதிப்பு 15/8. ஆனால் நமக்கு அங்கே கிடச்சது என்னது? 8/15 ஏ ஆப்ஷனில் வச்சுக்கிறான். உண்மையான எக்ஸோட மதிப்பு 15/8 தான். அப்போ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப தெளிவாக பார்த்து செய்யணும். இந்த மாதிரி செய்ய சொல்லும் எக்ஸோட மதிப்பு கேட்குறானா அப்படின்னு பார்த்துட்டு செய்யுங்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 20,000 ஃபார் 4 years 10%. சிம்பிள், ரொம்ப எளிமையான கணக்கு. 20,000 கொடுத்துருக்காங்களா? உட்காந்து பிஎன்ஆர் பேண்டர்லாம் போடாதீங்க. ரொம்ப எளிமையான கணக்கு. 20,000 10% எவ்வளோ? 2,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு 2,000னா 4 வருஷத்துக்கு எவ்வளோ? 8,000. முடிஞ்சு போச்சு கதை. இது வந்து ஒரு ஏபிஜிபி சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சின்ன சின்னதாக தான் ஏறுது, ரொம்ப பெருசாக ஏறல. அப்போது ஏவோட மதிப்பு முதல் உறுப்போட மதிப்பு 0.04. அதுக்கடுத்தது டியோட மதிப்பு இதுலேருந்து 0.03 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. மைனஸில் போல ப்ளஸ் தான் போகுது. லாஸ்ட்டாக எல்லோட மதிப்பு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு, இது மொத்தத்தையும் நமக்கு கூட்ட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ முதல்ல ஒரு சம் போட்டோம்ல அந்த மாதிரி n கண்டுபிடிக்கணும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு, அப்போ இந்த மாதிரி சம் கொடுத்தா நீங்கள் n எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுதான் சொன்னேன், எல்லா சமுக்கும் n கண்டுபிடித்து தெரிஞ்சுக்கணும். n இஸ் ஈக்குவல் டு L மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. அப்போ எல்லோட மதிப்பு 1 மைனஸ் ஏவோட மதிப்பு 0.40 டிவைடட் பை டியோட மதிப்பு 0.03 ப்ளஸ் 1. அப்போது ஒரு ரூபாவில் 40 காசு போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 60 காசு தான் இருக்கும். 60 காசை வந்து 3ஆல் வகுக்கிறீங்க. ரைட்டா? 3ஆல் வகுத்தோம் அப்படின்னாக்கா எவ்வளோ வரும்? 20 ப்ளஸ் 1 எனக்கு 21. எதோட மதிப்பு? என்னோட மதிப்பு. ரைட்டு, அடுத்த ஃபார்முலா Sn இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். ஏன் சார் ஏ ப்ளஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா முதல் உறுப்பு இருக்குது, கடைசி உறுப்பு இருக்குது. அப்படின்னா இந்த ஃபார்முலா. அப்படி கடைசி உறுப்பு கொடுக்கலன்னா இன்னொரு ஃபார்முலா n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. அப்போ அந்த ஃபார்முலா இருக்குது. இப்போ என்னோட மதிப்பு 21. இங்கே 2 ஏவும் எல்லும் ரெண்டும் கூட்டினாக்கா இது ஒரு 1, அது ஒரு 40, 1.40. இங்கே ஒரு ரூபா 40 காசு இது. 2,000 லட்சா வெறும் 70 காசு தான் கிடைக்கும். அப்போ 70 காசு கிடைக்குதுன்னா 21 70 எவ்வளோ வரும்? 14.7. கரெக்டாக பார்த்துக்கலாம். 7 14 ஒரு சைபர். ஆமாம், அப்போது மொத்தம் மதிப்பு 14.7. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது கோட்டை விட்டுறாதீங்க. கடைசி உறுப்பு கொடுத்தா இது, கடைசி உறுப்பு கொடுக்கலாம் ஆல்ரெடி எழுதி கொடுத்தா இன்னொரு வாட்டி எழுதி போடுறேன். n/2 2a ப்ளஸ் n-1 ப்ராக்கெட்டு டி. இது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இந்த மாதிரி கேள்விலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மாட்டிக்கிறீங்க. இதெல்லாம் உட்காந்து உங்களால் எழுதிட்டு இருக்க முடியாது. 0.40 0.43 46 அந்த மாதிரிலாம் எழுதிட்டுலாம் இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். 10வது சமச்சீர் புக்கில் இருக்குது, எடுத்துக்காட்டு கணக்கில் இருக்கும். எக்ஸாம்பிள் சம்மில் எடுத்துக்காட்டு கணக்கில் பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கும் இந்த மாதிரி கணக்கு. ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் n such that 1 + 6 + 6 square + 6n greater than 5,000. அதாவது இந்த உறுப்பு 5000 விட அதிகமாக இருக்கணும். ஆனால் இங்கே கேட்குறது இன்டிஜர் என்னோட இங்கே 6 மேலே இருக்கிற என்னோட மதிப்பு அவன் கேட்கல. இந்த மாதிரி எத்தனை உறுப்பை நான் கூட்டினா எனக்கு 5000 அதிகமாக போகும் தான் கேட்குறாங்க. ரைட்டா? அப்போது இதோட கூடுதலுக்கான ஃபார்முலா முதல்ல ஃபார்முலா போடலாம். ஃபார்முலா இல்லாமல் நெக்ஸ்ட் வேறு மாதிரியும் போடலாம். எனக்கு கேட்டால் அந்த ஃபார்முலா எல்லாம் போகிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாகவே 5000 தான் இருக்குது, கம்மியாக எடுத்துக்கலாம். முதல் உறுப்பு 1, ரெண்டாவது உறுப்பு 6, மூணாவது உறுப்பு 36, அடுத்தது 6 6 தான் போகுது. அப்போது 216 216 × 6 6 9 1296 1296 × 6 6 36 6 மீதி 3 54 57 7 5 12 17 7 மீதி 1 6 1 7 7 7 6. ரைட்டா? இப்போ 1 2 3 4 5 6. இப்போ 6வது உறுப்பு மேலே தான் 5000 அதோட கூடுதல். நீங்கள் வேணா பாருங்கள், இது மொத்தத்துமே கூட்டு பாருங்கள். 1 2 3 4 5 இது மொத்தம் கூட்டுங்களேன். 1 2 3 24 25 5 மீதி 1 10 14 4 மீதி 1 5 இவ்வளோ தான் வருது. 1500 தான் வருது. அப்போது 5000 இது கண்டிப்பாக சின்ன நம்பராக தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு பவரும் கூடுதல் எடுத்துக்கிறேன். இது கூட 6 பேருக்கு சொல்ல எனக்கு 1 2 3 4 5 6வது ஒரு பெரிய எடுத்துக்கிறேன். அப்போ 6வது ஒரு பெரிய சொல்லும் இதை காட்டிலும் இது வந்து பெருசாக மாறுது.
ஆனால் நமக்கு வந்து இதில் என்ன எடுத்துக்கிறோம், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல 1 எடுத்துட்டோம், அதுக்கு அடுத்தது 6 power 1 எடுத்துக்கிறோம், 6 power 2 இது 6 cube, 6 power 4 இது 6 power 5. நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸாமில் இங்கே என்ன தானே கேட்டிருக்கான், அப்போ 6 power வந்து n வந்து 6 power 5 தானே சொல்லிட்டு 5 எடுத்து சூஸ் பண்ணுவோம். ஆனால் அவன் கேட்குறது என்ன கேட்கல, என்ற அமைப்பின் மிக சிறிய மிகை முழு எண் எதுன்னு தான் கேட்குறான். மிக சிறிய முழு எண், அதாவது 1 2 3 4 5 6 6வது உறுப்பை தான் அவன் அப்படி கேட்குறான். புக்கில் வந்து எடுத்துக்காட்டு கணக்கில் இருக்கும், 10வது புக்கில் எடுத்து பாருங்க, பெருக்கு தொடர் வரிசை ஜியாமெட்ரி சீரீஸில் எடுத்து பாருங்க, 3வது சாப்டர் கொடுத்துருப்பாங்க, எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களுக்கு ஓவர் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.